ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ். டெஃபினிட் ஆர்டிகல் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து த அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இல்லை சாதாரணமாக ஒரு புக் இருக்குது, இது ஒரு பென் இருக்குது அப்படின்னா இட் இஸ் எ பென், இட் இஸ் எ புக் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாமல் சொல்லுவீங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வவல் வர இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தது. இப்போது ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா டெஃபினிட் ஆர்டிகல் த அப்படின்றதுக்கு வந்து 3 ஜெண்டர் இருக்குது. தேர், தி, தஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்கிறோமோ அதை பொறுத்து ஜெண்டர் மாறும். இங்கிலீஷில் அந்த மாதிரி ஜெண்டர் இல்லை, இருந்தாலுமே ஜெர்மனில் இருக்குது. அது அவங்களுக்கு வச்சிங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ். சிமிலராகவே எங்கே பார்த்தோன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஜெண்டர் இருக்குது. லா, லே, எல்ல, போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் வச்சுருப்பாங்க தன்றது பர்டிகுலர் வேர்டுக்கு. அதே மாதிரி தான் ஜெர்மன்லேயும் இருக்குது. இப்போ தேர் அப்படின்னா மஸ்குலின் ஜெண்டர், தி அப்படின்னா ஃபெமினின் ஜெண்டர், தஸ் அப்படின்னா நியூட்ரம். ஓகேவா? இப்போது இது மூணுத்தையுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்லக்குள்ள எங்கெங்கே இந்த தேர், தி, தஸ் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், அதாவது அன்பெஸ்டிமர் ஆர்டிகல் அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஐன், ஐன, ஐன் இது மூணுமே வந்து இல்லை ஆன், இது ரெண்டுத்தையுமே வந்து சூட் ஆகும். இங்கிலீஷில் தான் வந்து வவல்ஸ் வந்தால் ஆன் போடுவோம், வவல் வராத இடத்துல போடுவோம். இங்கே வவல் வந்தாலும் வராட்டியுமே ஐன், ஐன, ஐன் இது மூணுத்தில் தான் எதாவது வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஐன் அப்படின்னா மஸ்குலின், ஐன அப்படின்னா ஃபெமினின், ஐன் அப்படின்னா நியூட்ரம். இப்போது இது மூணுத்தையும் பார்த்துட்டோம். முன்னாடி வந்து தேர், தி, தஸ் அதையும் பார்த்துட்டோம். தன்றதுக்கு ஜெண்டர் பார்த்துட்டோம். அடுத்து ஆன் அப்படின்றதுக்கு ஜெண்டர் பார்த்துட்டோம். இப்போது இதை வச்சு எக்ஸாம்பிளோட திங்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்சனோ, பொருளோ, இல்லை அனிமலோ இதை வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். பார்க்குறப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி நம்ம டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு மீனிங் பார்த்துட்டோம். இப்போ வந்து டெஃபினிட் ஆர்டிகல் தேர், தி, தஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தேர்னா மஸ்குலின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா ஸ்டிஃப்ட், தேர் ஸ்டிஃப்ட், தேர் ஸ்டிஃப்ட்னா பென். தேர் ஹூண்ட் அப்படின்னா டாக்னு அர்த்தம். நான் இங்கே வந்து தேர்னு காமனாக சொல்லிட்டேன், ஆனால் சொல்லக்குள்ள தேர் ஸ்டிஃப்ட், தேர் ஹூண்ட் அப்படின்னு தான் வந்து படிச்சாகணும். ஏன்னா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ரிமெம்பர் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட்னு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. நம்ம ஞாபகம் வச்சுன்னு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. தேர் ஃபாதர் அப்படின்னா வந்து ஃபாதர்னு அர்த்தம். தேர் ப்ரூடர் அப்படின்னா பிரதர்னு அர்த்தம். இப்போது இது எல்லாமே வந்து மஸ்குலின் ஆப்ஜெக்ட்ஸ், இல்லை மஸ்குலின் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை மஸ்குலின் திங்ஸாக இருக்கலாம். இப்போது ஃபெமினின்ல என்னென்ன வரும்னா காட்ஸ அப்படின்னா கேட்னு அர்த்தம். தி ஃப்ளாஷ அப்படின்னா வந்து பாட்டில்னு அர்த்தம். தி முட்டர் அப்படின்னா மதர்னு அர்த்தம். தி ஸ்வெஸ்டர் அப்படின்னா சிஸ்டர்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு மதர், சிஸ்டர் இது எல்லாத்துக்குமே வந்து ஜெண்டர் நமக்கே தெரியும். ஆனால் கேட், ஃப்ளாஷ், பாட்டில் அப்படின்றதுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஜெண்டர் தெரியாது. இப்போது நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். இப்போ தஸ் நியூட்ரம் ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்னலாம் வரும்னா ஜிம்மர், தஸ் ஜிம்மர் அப்படின்னா ரூம்னு அர்த்தம். தஸ் புக் அப்படின்னா புக்குன்னு அர்த்தம். தஸ் ஹவுஸ் அப்படின்னா ஹவுஸ்னு அர்த்தம். தஸ் அவுட்டோ அப்படின்னா கார்னு அர்த்தம். இப்போ நம்ம தேர், தி, தஸ்ல அதாவது வந்து ஆர்டிகல்ஸ் த அப்படின்றதுல வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது ஆன் வச்சு ஐன், ஐன, ஐன் இதை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஐன், ஐன, ஐன் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து மஸ்குலின், ஐன் அப்படின்னா மஸ்குலின் பார்த்தோம்னா ஸ்டிஃப்ட், ஐன் ஸ்டிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐன் ஸ்டிஃப்ட் அப்படின்னா அ பென். ஐன் ஹுண்ட் அப்படின்னா அ டாக் அப்படின்னு அர்த்தம். ஐன் ஆப்பிள் அப்படின்னா அ ஆப்பிள். ஐன் டூர்ம் அப்படின்னா அ டவர். இப்போ இது எல்லாமே பார்த்தது எல்லாமே மஸ்குலினோட வந்து ஜெண்டர். மஸ்குலின் ஜெண்டர்ன்றது எப்பயுமே மாறாது. அங்கே யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி சொல்கிறோமா, இல்லை த யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோமா அப்படின்றது தான் விஷயமே. இப்போ வச்சு நம்ம சொல்கிறோம், அதனால தான் வந்து இங்கே ஐன் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி நம்ம பார்த்ததுல தேர்ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னதால தேர், தி, தஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து ஐன அப்படின்னா ஃபெமினின் ஜெண்டர். ஐன காட்ஸ அப்படின்னா கேட் அப்படின்னு அர்த்தம். ஐன ஃப்ளாஷ அப்படின்னா பாட்டில். ஐன பனானே அப்படின்னா பனானா. ஐன ஸ்டார்ட் அப்படின்னா சிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போது நியூட்ரலில் வந்து ஐன் என்னென்ன இருக்குன்னா ஐன் ஜிம்மர், ஐன் புக், ஐன் ஹவுஸ்னா ஹவுஸ்ன்றது. ஐன் அவுட்டோ அப்படின்னா கார் அப்படின்றது. இது எல்லாமே வந்து நியூட்ரல் ஜெண்டர். இங்கே வந்து மஸ்குலினுக்குமே ஐன் தான் வரும், நியூட்ரலுக்குமே ஐன் தான் வரும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு போக சென்டென்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பார்த்ததுல வந்து யூஸ் பண்ணி என்ன வரும், த யூஸ் பண்ணி என்ன வரும்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ முன்னாடி வரைக்குமே நம்ம தனித்தனியாக தான் பார்த்துட்டு இருந்தோம். தேருக்கு என்ன மீனிங், தஸ்ஸுக்கு என்ன மீனிங், தீக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் வந்து ஹுண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டிஃப்ட் அப்படின்னா என்ன, அதோட ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து சென்டென்ஸாக பார்ப்போம். இப்போது எஸ் இஸ் ஐன் ஸ்டிஃப்ட் அப்படின்னா வந்து இட் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ் அப்படின்னா இட், அதாவது வந்து பர்சனல் ப்ரொனவுன் முன்னாடி நடத்தினால இஷ்னா நான், து அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, எர்னா ஹி, ஜீனா ஷி,
எஸ் அப்படின்னா இட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுதான் இந்த எஸ். எஸ் இஸ் ein Stift அப்படின்னா இட் இஸ் a pen அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறது. எஸ் இஸ் der Stift அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது. இட் இஸ் த பென் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நீங்கள் ஒரு பெண்ணை விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த பென் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போகிறீங்க அப்படின்னா எஸ் இஸ் der Stift அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எஸ் இஸ் eine Katze அப்படின்னா இட் இஸ் ஏ கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு பூனை பார்க்குறப்ப வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறப்ப இட் இஸ் ஏ கேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறப்ப எஸ் இஸ் eine Katze அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போகிறீங்க, இந்த பூனை தான் வந்து நேற்று வந்து என்னுடைய மீனை திருடிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படின்னா எஸ் இஸ் தி Katze அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க இந்த பூனை தான் அப்படின்ட்டு. எஸ் இஸ்ட் ein Buch அப்படின்னா இட் இஸ் எ புக். சாதாரணமாக இங்கே ஒரு டேபிளில் ஒரு புக் இருக்குது, இது என்ன புக்னா இட் இஸ் எ புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எஸ் இஸ் das Buch அப்படின்னா இட் இஸ் த புக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க. நேற்று நீங்கள் ஒரு புக்கை வந்து லைப்ரரியில் வச்சுட்டு போகிறீங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் த புக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் இஸ் das Buch அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த சென்டென்ஸோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.